ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் டு திவ்யா சாமிநாதன் சேனல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கி நம்மளோட ஈவினிங் ரொட்டீன் தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணியிருந்தோங்க. ஈவினிங் ஆகுது. ஈவினிங்கில் தண்ணி கொஞ்சம் ரொம்ப நேரம் வரும். அதனால் ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணிவிட்டா காலையில் காய போட்டுருவோங்க. இப்போ அன்னக்கூடையில் தண்ணி ஊற்றியாச்சு. இதில் கொஞ்சமாக சர்ஃபு போட்டு நம்ம துணியை ஊற வச்சிடணுங்க. துணியை ஊற வச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து நான் வாஷ் பண்ணிடுவேங்க. பவுடர் போட்டாச்சு. கொஞ்சம் நல்லா கலக்குன்னு கலக்கி விட்டாச்சுங்க. கலக்கி விட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் ஊற வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. நாளைக்கு ஒரு டான்ஸ் காம்படிஷன் இருக்குதுங்க சர்ச்சில். அதனால் போகணும். அதுக்காக இன்றைக்கி ப்ராக்டிஸ் இருக்குதுன்னு வேகமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த ப்ராக்டிஸ் கொடுக்கணுங்க. ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு திரும்ப நாளைக்கு ஃபுல் டே ஸ்கூல் போகிறாங்க பசங்க. அதனால் இன்றைக்கே முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேங்க. ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு நாளைக்கு அவங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே கொஞ்சம் ரிலாக்ஸாக ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு கிளம்புறதா பிளான் பண்ணியிருக்குறோங்க. நாளைக்கு ப்ராக்டிஸ் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இப்போ வாங்க நம்ம போயிட்டு பெருக்கிடலாம். ட்ரெஸ்ஸெல்லாம் ஊற வச்சாச்சு. இப்போ வாசல் பெருக்கிக்கலாங்க. வாசலில் இந்த தொடப்பத்தில் பெருக்க மாட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கிறதுனால நம்ம இந்த தொடப்பத்துலேயே நான் பெருக்கிக்கிறேன். ஆல்ரெடி அம்மா பெருக்கிட்டாங்க. இப்போ சும்மா டஸ்ட்டு மட்டும் நான் பெருக்கி விட்டுறேன். டான்ஸ் காம்படிஷன்னாலே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. லாஸ்ட் டைமும் நாங்கள் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸ்கூல் பிள்ளைங்களை வச்சு நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறோம். நான் கோரியோகிராஃப் பண்ணுவேங்க. எங்கள் ஊரில் நான் டியூஷன் எடுக்கிறதுனால இந்த பொறுப்பு என்கிட்ட இருக்குங்க. லாஸ்ட் இயரும் நான் தான் டியூஷன் பண்ணிகிட்ருந்தேன். அதனால் நாங்களும் லாஸ்ட் இயர் நான் தான் கோரியோகிராஃப் பண்ணேன். நாங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்தோங்க. அந்த டான்ஸ் வீடியோ வேணும்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதனால் இந்த டைமுமே நம்மள நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காகவே கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணலான்னு ஒரு பிளானு. ஆனால் இப்போ எங்களுக்கு டைம் இல்லைங்க. லாஸ்ட் டைம் 2 days ப்ராக்டிஸ் இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் 3 days இருக்குது. ஆனால் ஸ்கூலில் இருக்குதுங்க இன்றைக்கி. அதனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கம்மி தான். சரி, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே யோசனையாக இருக்குங்க. சரிங்க, இப்போ பாத்திரத்தெல்லாம் வேகமாக கழுவி முடிச்சிடலான்னு பாத்திரம் கழுவ வந்துட்டேன். அதுக்கப்புறம் மாட்டுக்கு தண்ணி வைக்கணும். அவ்வளோதாங்க. மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டா எல்லா வேலையும் முடிஞ்சுது. ஆமாம், மறந்தே போயிட்டேங்க. துணியை ஊற வச்சோம் இல்லையா, அதையும் துவைக்கணும் வேறு. இது நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சது, ஆஃப்டர்நூன் லன்ச் செஞ்சது எல்லாமே சேர்த்து ஈவினிங்கில் கழுவிடுவோம். திரும்ப நைட்டு சமைக்கிறது காலையில் மறுநாள் காலையில் வாஷ் பண்ணுறது வழக்கம். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வயலில் வேலை இருக்குங்க. அதனால் இந்த மாதிரியான வீட்டு வேலைகள்லாம் நானே பார்த்துக்கிறது. வீட்டில் ஒரு சிங்க் இருந்தால் நல்லாயிருக்குங்க. ஆனால் சிங்க்கே இல்லை. ஆனால் சிங்க் இருந்தால் இவ்வளோ ஃப்ரீயாக வேடிக்கை பார்த்துட்டு கழுவ முடியுமான்னு தெரியல. இங்கே பாருங்கள், எல்லா கோழிங்களும் வந்துட்டாங்க நம்மளுக்கு பார்க்க. எப்போவுமே இந்த கேமரா ஆன் பண்ணால் போதுங்க, இந்த கோழிங்க ஜேன்னு வந்துடுது. அவங்களும் ஃபேமஸ் ஆகணுன்னு வராங்களான்னு தெரில. நம்மளே எப்போ ஃபேமஸ் ஆகும்னு தெரில. இந்த கோழிங்க போய் ஃபேமஸ் ஆகுமா அப்படின்னு நினச்சி கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, ஓரளவுக்கு பாத்திரம்லாம் கழுவி முடிச்சாச்சு ஃபுல்லாகவே. இப்போ துணியை துவைச்சிக்கலாம். முடி கட் பண்ணி விட்டுட்டேங்க. இந்த ஹேர் ஃபால் ஜாஸ்தி ஆகுது இந்த சீசனில். அதுவும் ஜாஸ்தி முடி கொட்டுதுன்னு பாதி கட் பண்ணி விட்டாச்சுங்க. எவ்வளோ குட்டியாக இருக்குது, எனக்கே கஷ்டமாக இருக்குது என் முடியை பார்க்கும்போது.
ஆனால் குட்டியாக இருக்கிறது தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஈஸியாக சிக்கி எடுக்க முடியுது, எண்ணெய் தேய்க்க முடியுது, நினச்ச நேரத்துக்கு தலை குளிக்க முடியுது. லாங் ஹேர் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியல. லாங் ஹேர்னால் ரொம்ப லாங் இல்லைங்க, இடுப்பு கிட்ட இருக்குங்க, அவ்வளோதான். இப்போ வாங்க எல்லாத்தையும் துவைச்சிக்கலாம். அதுக்குள்ளே சோப் கண்ணில் பட்டுச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப துவைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த அம்மாவோட சேரீ துவைக்கிறது தாங்க இருக்கிறதுலே மிகப்பெரிய டாஸ்க்கு. ஃபஸ்ட்டு சேரீயை துவைச்சி முடிச்சிட்டாலே ட்ரெஸ்ஸு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, துவைச்சி முடிச்சாச்சு. இப்போ தண்ணி வந்தோடனே நம்ம அலசிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபேஸில் வந்து கஸ்தூரி மஞ்சள் போட்டுட்ருக்கேன். இது ஒரு 1 வீக்காக போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் நல்லாவே டேன் ரிமூவ் ஆகுதுங்க. சரி, இது போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இருக்கணும். இப்போ தண்ணி வந்துச்சுங்க. துணியை அலசிக்கணும் அப்படின்றதுக்காக துணிலாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு செடிங்களை பார்த்துட்டு வரலாம். நீங்கள் ஞாபகம் இருக்காங்க, ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி ஒரு விதை போட்டுடலாங்க. அது நல்லா ஒரு 5 டேஸில் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கு. இந்த கோழிங்க கிட்ட இருந்து இது பாதுகாக்கிறது பெரிய வேலையாக இருக்குதுங்க. எப்படியோ பாதுகாத்து இவ்வளோ தூரம் வளர்த்ததே ரொம்ப பெரிய விஷயங்க. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசான உடனே இந்த கவர் பண்ணியிருக்கிற துணியை வந்து எடுத்துடணும். இப்போ அது வந்து அவரைக்காய் செடிங்க. இப்போ வந்து நம்ம பீர்க்கங்காய் விதையும் போட்டிருந்தோம் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி. அதுவுமே நல்லா முளைச்சி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம இது 6 போட்டோம், 6மே வளர்ந்துச்சு. அதில் வந்து ஒரு 10 போட்டோங்க, 10மே நல்லா முளைச்சி வந்துருச்சு. ஸோ சீடெலாம் வந்து நல்லா காய வச்சு போட்ட உடனே நல்லா வருதுங்க. அப்புறம் இங்கே பாவக்காய் போட்டோங்க, அதுதான் இன்னும் ரெஸ்பான்ஸே இல்லை. பாவக்காய் விதை முளைக்கிறதுக்கு வந்து மேக்ஸிமம் 7 டேஸ் ஆகும் அப்படின்னு போட்டிருந்தது நெட்டில். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த விறகுலாம் காய வச்சுருந்தோங்க, மழையில் நனைஞ்சிச்சு. நாளைக்கு சமைக்கிறதுக்கு எல்லா விறகும் ஈரமாக இருக்குன்னு கொஞ்சமாக எடுத்து காய போட்டிருந்தேன். அதை எடுத்து அடக்கிக்கலாங்க. இந்த சின்னதாக ஸ்டோர் ரூம் இருக்குது, அதில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி காய வச்சு எடுத்து போடுவோங்க. திரும்ப மறுநாள் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் நாளன்னைக்கு தேவையானதை நாளைக்கு எடுத்து காய வச்சுக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வழக்கம். வாங்க எல்லா விறகையும் எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன். இன்னும் துணி வேறு அலசணுங்க. சீக்கிரமாக போயிட்டு துணி அலசிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வரலாம். அவ்வளோதாங்க, விறகுலாம் எடுத்து உள்ளே போட்டாச்சு. பாருங்கள், புதுசாக பார்க்குறவங்களுக்குனா இந்த பொண்ணு இவ்வளோ வேலை செய்யுதுன்னு இருக்கும். செய்கிறவங்களுக்கு பழகிருங்க. நாங்கள் சின்ன வயசுலேயே கிராமங்களில் இதெல்லாம் ஒரு வேலையான இருக்கும். அதுக்கப்புறம் மதியானம் மாடு கட்டின இடத்துலாம் சாணி இருந்ததுங்க, அதையும் கொஞ்சம் வாரிக்கலாம். நான் என் தங்கச்சி வேறு ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. அவங்க கேமராவை பிடிக்க சொல்லிவிட்டு வார ஆரம்பித்தாச்சு. அவ்வளோதாங்க, சீக்கிரமாக சாணி அள்ளிட்டு நம்ம போய் துணியை அலசி போட்டுருவோம். அந்த முடி நீட்டாக இருக்கும்போது இப்படி பின்னாடி விடுற மாதிரி அதே ஞாபகத்துலேயே தூக்கி தூக்கி பின்னாடி விட்டுட்ருக்கேன். அங்கே பாருங்கள், கேமராமேனோட ஷேடோ நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. கம்மியாக தாங்க இருக்கும், காலையில் தான் ஜாஸ்தி இருக்கும். இப்போ ஆஃப்டர்நூன் ஒரு 2 ஹவர்ஸில் எவ்வளோ சாணி இருக்குமோ அது மட்டும் நம்ம தூக்கி குப்பையில் போட்டாச்சு. நல்லா மக்குற அளவுக்கு நம்ம விட்டுட்டு அப்புறம் தாங்க நம்ம கழனிக்கு கொண்டு போனோம். இல்லை கழனியில் போட்டால் உடனே காஞ்சிடும். காஞ்ச சாணி வந்து எதுக்குமே யூஸ் ஆகாது. நல்லா அது மக்க வைக்கணுங்க, அவ்வளோதான். பாருங்கள், ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அந்த எல்லோ ஷேட் வந்து லைட்டாக நம்மளுக்கு இருக்கும். கஸ்தூரி மஞ்சள் நான் வந்து ஒரு 4 டேஸ் யூஸ் பண்ணுறேன். இன்னமும் அந்த எரிச்சல் இருந்துகிட்டே தாங்க இருக்குது. ஃபேஸ் வாஷ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா எரிச்சலாக எரியுது. அதுக்கப்புறம் நல்லா ஆயிடுது. இப்போ மாட்டுக்கு தண்ணி வச்சிடலாங்க. எப்பயும் போல் ஹெல்த் மிக்ஸ்.
அதுக்கப்புறம் சால்ட், ஒரு வீடியோ வரலங்க, காஃபி, சுகர், ஃப்ரூட், அந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. இப்போ புண்ணாக்கம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு கஞ்சி போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மாட்டுக்கு வச்சுக்கலாம். ஸோ இது நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு போர் அடிக்குன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக காமிச்சிட்டு நான் உங்களுக்கு ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம டெய்லி இதே வேலை தாங்க திரும்ப 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 செய்கிறோம், அதனால் உங்களுக்கு ரிப்பீட்டடாக பார்க்குற மாதிரி தெரியுது. அதனால் நம்ம பேசுகிற விதத்தை வந்து மாற்றிக்கிட்டு போர் அடிக்காமல் வச்சுக்கலாம். அங்கே பாருங்கள், எங்கள் பெரியம்மா வந்து அவங்க மாடெலாம் கட்டிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க, தண்ணி வச்சு முடிச்சாச்சு. எல்லா மாட்டுக்கும் எல்லா மாடையும் கட்டாச்சு. இப்போ டியூஷனும் போய் வந்துட்டேங்க. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்க போகிறோம். ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கே ஒரு 8:30 ஆகிடுச்சுங்க. இப்போ சமைக்கலாம். இன்றைக்கி சப்பாத்தி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு காலிஃப்ளவர், பொட்டேட்டோ போட்டு ஒரு கறி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து டேஸ்ட் நல்லா இருக்குங்க. சப்பாத்திக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். சப்பாத்திக்கு மட்டும்தான் ஐ திங்க் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க, மற்ற எந்த டிஷ்ஷுக்குமே இது வந்து அவ்வளோ செட் ஆகாது. ஸோ எண்ணெய், கடுகு, வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணுங்க தேவையான அளவுக்கு. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ தக்காளி நல்லா குழஞ்சதும் நம்ம வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம மஞ்சள் கலர் தாங்க கலர் கொடுக்க போகுது, வேறு எதுவுமே நம்மளுக்கு கலர் வேண்டாம். பச்சை மிளகாவே நம்மளுக்கு காரம் போதும். உங்களுக்கு வேணால் கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி போட்டுக்கலாம். நாங்கள் வந்து போடல, பச்சை மிளகாவே நிறைய காரம் இருக்குன்னு. இப்போ மஞ்சத்தூள் போட்டாச்சு. மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவரும் பொட்டேட்டோவும், அதுவும் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ அதையும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம். நல்லா வெந்துடுச்சுங்க. இந்த மசாலா கூட மிங்கிள் ஆகிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணியை நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இந்த கிரேவி உண்மையாக யார் வேணால் ட்ரை பண்ணுங்கள், யார் ட்ரை பண்ணாலும் சூப்பராக வந்துடும். உங்களுக்கு சமைக்க தெரியாதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் இவ்வளோ சூப்பராக சமைக்கிற அப்படின்னு எல்லாம் உங்களை பாராட்டுவாங்க, பாராட்டு. இப்போ வாங்க, எல்லாமே போட்டாச்சா, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மசாலா மிங்கிள் ஆகிறதுக்காக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது வந்து அப்படியே தான் காய் மாதிரி தான் இருக்கும். நம்ம அப்படியே சப்பாத்தியில் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ் இது. எங்கள் அம்மா செஞ்சால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. நான் தான் வீடியோ எடுக்கணும், நான் தான் சமைப்பேன்னு சொன்னேன். ஏன்னா எங்கள் அம்மா சமைச்சாங்கன்னா நம்மளால் வீடியோ எடுக்கவே முடியாதுங்க. இப்படி திரும்புறதுக்குள்ளே ஒரு 4 இன்க்ரீடியன்ட் போட்டிருப்பாங்க. அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிரும். இப்போ சூப்பரான சூடான சப்பாத்தி ரெடி. நாங்கள் எண்ணெய் போட மாட்டோங்க, இப்படியே தான் ட்ரையாக சாப்பிடுவோம். ஓகே, சப்பாத்தி போட்டாச்சு, சப்ஜி வச்சாச்சு. நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஜென்யூனான ஒரு ரியாக்ஷன் கொடுக்க போகிறேன். வாங்க, அங்கேயே உட்காந்துக்கலாம். வெளியே வந்து எல்லாம் குட்டி பசங்களாம் விளையாட்டுருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் உள்ளே நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு, உண்மையாகவே நல்லா தாங்க இருக்குது. நம்புவீங்களான்னு தெரியல, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நாளைக்கு வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய்.